ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நேத்து என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்தது, இதுவரை என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சுருக்கமா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வானிலை பொறுத்தவரை தென் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் போன்ற கடலோர மாவட்டங்கள்ல பலத்த கனமழை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் தகவல் சொல்லியிருக்காங்க. தங்கம் விலை 2000 ரூபாய் அதிகமா இருக்கு. வெள்ளி விலை ஒரு கிலோவுக்கு 2000 ரூபாய் அதிகமா இருக்கு. மோடி மற்றும் லூலு பேச்சுவார்த்தையில அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வர்த்தக ரீதியான ஒப்பந்தத்துல 5 பில்லியன் முதல் 20 பில்லியன் வரை செலவு செய்ய போறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது கேரளாவில் ஓய்வு ஊதியர்களுக்கான அகவிலையை 25% இருந்து 35% வரைய அதிகப்படுத்தியிருக்காங்க. அனைத்து நாடுகளுக்கும் ட்ரம்ப் 10% தற்காலிக விதியை விதிக்க போறோம், தற்காலிக வரியை விதிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உக்ரைன் ரஷ்யா போரு ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. அதுல உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட பாலிஸ்டிக் ஏவுகணை தளத்தை தாக்கி அழிச்சிருக்காங்க. அடுத்தது வடக்கு பாகிஸ்தான் பகுதியில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அப்புறம் விளையாட்டு செய்திகள்ல பொறுத்தவரைய இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடக்க இருக்குது. அடுத்தது அதுக்கு முன்னாடியே மத்தியானம் 3 மணிக்கு இலங்கைக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச் இருக்கு. அடுத்தது கால்பந்து விளையாட்டுல லா லிகா தொடரில் நடந்த கால்பந்து போட்டியில் ரியல் மாட்ரிட் அணியை ஒசாசுனா அணி 2-1 கணக்கில் வீழ்த்தியுள்ளது. அடுத்ததாக டென்னிஸ். கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடரில் ஸ்பெயின் ஸ்டார் கார்லோஸ் அல்காரஸ் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காரு. அடுத்தது ஹாக்கி. ஸ்பெயினிடம் இந்தியா 0-2 என்ற கணக்குப்படி தோத்துருக்காங்க. எப்ஸ்டீன் விவகாரத்துல இந்த விவகாரம் ரொம்ப நாளாவே இருக்கு. நிறைய பேர் இதுல சிக்கியிருக்காங்க. அதுல முக்கியமா 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் சில பேர் விசாரணையில இருக்காங்க. அவங்களோட நிலைமைலாம் என்னன்னே தெரியல. அது ஃபியூச்சர்ல அப்டேட் ஆகும். யார் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா, எப்ஸ்டீன் விவகாரத்தில் பிரிட்டிஷ் இளவரசன் ஆண்ட்ரூ கைது. கிஸ்லைன் மேக்ஸ்வெல் என்றவர் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க போறாரு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு இருக்கு. அவங்க இப்ப தற்போதைய விசாரணைப்படி அவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம். இது சம்பந்தமா உங்களோட கருத்து என்ன, அடுத்து உங்களோட தேவை என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல்ல நான் என்னென்னலாம் கலெக்ட் பண்ண முடியுமோ அதையும் கலெக்ட் பண்றேன். நீங்க கமெண்ட் பண்றீங்கல்ல, அதையும் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்த ஒவ்வொரு நாளுமே நான் டெய்லி அப்டேட் பண்ண நான் ட்ரை பண்றேன். அதுக்கு VS பாரதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.